திமுகவுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய கட்சிகளோடு திமுக தலைமை அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் தற்போது அண்ணா அறிவாலயத்தில் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையை தொடங்கியிருக்கின்றனர். 2 மக்களவை தொகுதிகள், ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை கேட்டு அவர்கள் திமுகவிடம் தங்களுடைய கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை என்பது நடந்து வருகிறது. திமுகவில் தொகுதி பங்கீடு குழுவுடன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாண்டியராஜன் இணைப்பில் இருக்கிறார். பாண்டியராஜன், விவரங்கள். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுகவினுடைய தேர்தல் தொகுதி பங்கீட்டு குழுவினருடன் தற்பொழுது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தொகுதி பங்கீட்டு குழுவினர் முதல் கட்ட பேச்சுவார்த்தையை தொடங்கியிருக்கின்றனர். தேர்தலுக்கான பணிகளில் திமுக வேகம் எடுத்து வரக்கூடிய நிலையில் தொகுதி வாரியாக நிர்வாகிகளுடன் தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவானது ஆலோசனை ஒருபுறம் நடத்தி கொண்டிருந்தாலும் மறுபுறம் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளிடம் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையில் திமுக தொகுதி பங்கீட்டு குழுவானது ஈடுபட்டு வருகிறது. ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியுடன் முதல் கட்ட பேச்சுவார்த்தையானது கடந்த 27ஆம் தேதி நடைபெற்று வெளியிருக்கக்கூடிய நிலையில் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு வருகின்ற 9ஆம் தேதி அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய கூட்டரங்கில் தற்பொழுது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சார்பில் திமுகவினுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. திமுகவினுடைய தொகுதி பங்கீட்டு குழு TR பாலு தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தொகுதி பங்கீட்டு குழுவினருடன் தற்பொழுது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தொகுதி பங்கீட்டு குழு சுப்பராயன் MP தலைமையிலான குழுவானது தற்பொழுது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். ஏற்கனவே இன்று காலை நியூசிலின் தமிழர் சார்பில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சார்பில் 4 விருப்பமான தொகுதிகளை பட்டியலாக வழங்க இருப்பதாக நாம் செய்தி வெளியிட்டிருந்தோம். அதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட 4 விருப்பமான தொகுதிகளை வழங்க இருப்பதாக தகவல் வெளியாகிறது. ஏற்கனவே கடந்த 2019ஆம் ஆண்டு நடைபெற்றிருந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நாகப்பட்டினம் மற்றும் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்த நிலையில் இந்த முறை கூடுதலாக ஒரு தொகுதியை கேட்டு பெற திட்டமிட்டிருப்பதாக, அதாவது 2 நாடாளுமன்ற தொகுதி மற்றும் ஒரு மாநிலங்களவை தொகுதிகளை பெற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முனைப்பு காட்டியதாக தகவல் வெளியாயிருந்தது. இந்த சூழ்நிலையில் இதற்கான முதற்கட்ட பேச்சுவார்த்தை என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இருப்பினும் கூட திமுகவினுடைய தரப்பிலிருந்து ஒரு நாடாளுமன்ற தொகுதி மற்றும் ஒரு மாநிலங்களவை தொகுதி வழங்க முடிவு செய்திருப்பதாகவும் அது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தற்போது தொடங்கி இருப்பதாகவும் தகவல் வெளியாகிறது. நன்றி பாண்டியராஜன், விரிவான விவரங்களுக்கு.